வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். மறைந்த நல்லக்கண்ணு உடலுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை. முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி. நல்லக்கண்ணு உடலுக்கு வைகோ நேரில் அஞ்சலி. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பேட்டி. திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி. தேர்தல் கூட்டணி குறித்து 28ஆம் தேதிக்குள் அறிவிப்பதாக ராமதாஸ் பேட்டி. தேர்தல் ஏற்பாடு குறித்து தேர்தல் ஆணையர் குழு சென்னையில் ஆய்வு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. விரிவான செய்திகள். நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு வயது மூப்பு மற்றும் உடல்நலக் குறைவு காரணமாக நேற்று காலமானார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட நல்லக்கண்ணு உடலுக்கு அரசியல் கட்சி தலைவர்கள், கட்சி தொண்டர்கள், பொதுமக்கள் என பலர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அங்கு பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் அஞ்சலிக்காக நல்லக்கண்ணுவின் உடல் இன்று மாலை 3 மணி வரை வைக்கப்படுகிறது. இதற்கிடையே நல்லக்கண்ணுவின் உடலுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ளார். பொதுமக்களின் அஞ்சலி மற்றும் அரசு மரியாதைக்கு பின்னர் நல்லக்கண்ணுவின் உடல் ஊர்வலமாக சென்னை மருத்துவக் கல்லூரிக்கு கொண்டு செல்லப்படுகிறது. அங்கு அவருடைய உடல் மருத்துவக் கல்லூரிக்கு தானமாக வழங்கப்படுகிறது என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தெரிவித்துள்ளது. மேலும் 1 வாரத்திற்கு கட்சியின் கொடி அரைக்கம்பத்திற்கு பறக்கவிடப்படும் என்றும் கூறியுள்ளது. நல்லக்கண்ணுவின் உடலுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். மேலும் நல்லக்கண்ணுவை இழந்து வாடும் அவருடைய குடும்பத்தினர் மற்றும் கட்சி நிர்வாகிகள், தொண்டர்களிடம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆறுதல் கூறினார். அதேபோல் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர்கள் சேகர் பாபு, ஏவா வேலு மற்றும் எம்பி ஆர் ராசா, விசிக தலைவர் திருமாவளவன், தவேக தலைவர் விஜய் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். நடிகர் ரஜினிகாந்த் இன்று காலை நேரில் சென்று நல்லக்கண்ணு உடலுக்கு அஞ்சலி செலுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களுடன் பேசிய ரஜினிகாந்த், நல்லவராகவும் எளிமையாகவும் நேர்மையாகவும் இருந்தால் மதிப்பும் மரியாதையும் தானாக வரும் என்பதற்கு நல்லக்கண்ணு ஒரு எடுத்துக்காட்டு என தெரிவித்தார். அதேபோல் கவிஞர் வைரமுத்து, நடிகர்கள் நாசர், சூர்யா, சிவகார்த்திகேயன், இயக்குனர் வெற்றிமாறன் உள்ளிட்ட திரை பிரபலங்கள் நல்லக்கண்ணு உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்தினர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, செல்வ பெருந்தகை, நயினார் நாகேந்திரன், அன்புமணி ராமதாஸ், மக்கள் நீதி மய்யம் கட்சி தலைவர் கமல்ஹாசன் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். ஓமந்தூரார் அவரை பார்க்கல, அறிஞர் அண்ணாவை பார்க்கல, காமராஜரை பார்க்கல, கக்கன் அவர்களை பார்க்கல. அவர் எல்லாரையும் சேர்த்து நல்லக்கண்ணு இடத்துல நான் பார்த்தேன். ஒரு நல்லவரா, நேர்மையா, எளிமையா இருந்தா மதிப்பு மரியாதையும் தானா வருவதற்கு நல்லக்கண்ணு அவர்கள் எடுத்துக்காட்டு. பெரிய ஆத்மா தோழர் நல்லக்கண்ணு என்னுடைய வீரம். நன்றி. மறைந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லக்கண்ணு உடலுக்கு வைகோ நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினார். சென்னை தியாகராய நகரில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் வைக்கப்பட்ட நல்லக்கண்ணு உடலுக்கு மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, முதன்மை செயலாளர் துரை வைகோ ஆகியோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த வைகோ, எளிமையின் சிகரமாக வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு ஐயா என புகழஞ்சலி செலுத்தினார். முன்னதாக வைகோ வெளியிட்டுள்ள இரங்கல் குறிப்பில், மக்கள் பிரச்சனைகளில் எவ்வித சமரசமும் செய்து கொள்ளாமல் குரல் கொடுத்து போராடியதால் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கு எதிரானவர்களிடமும் நன்மதிப்பை பெற்றவராக திகழ்ந்தவர் என குறிப்பிட்டுள்ளார். ஏழை எளிய மக்களுக்காக உழைக்கும் மக்களுக்காக தன் வாழ்வை அர்ப்பணித்து வாழ்ந்தவர் என்றும் நல்லக்கண்ணுவின் மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என வைகோ இரங்கல் தெரிவித்துள்ளார். நல்லக்கண்ணு என்கின்ற அந்த மாபெரும் புரட்சியாளனுக்கு, வாழ்நாள் போராளிக்கு அவர் காலத்தை கடந்து வாழ்கிறார். செங்கொடி தூக்கும் தோழர்களுடைய உள்ளங்களிலும் வாழ்கிறார். இந்த இன்ப தமிழ்நாட்டின் வாழ்வாதாரங்களை காப்பதற்கான போராட்டங்களில், ஆற்று மணலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில், சுற்றுச்சூழலை பாதுகாக்கின்ற போராட்டங்களில்
அவர் தவறாது பங்கெடுத்துக் கொண்டார். அப்படி முன்னின்று செங்கொடி பட்டாளத்தை வழிநடத்தி செல்வதற்கு அவர் இல்லை என்றாலும் தோழமைக்குரிய செங்கொடி வீரர்கள், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய காம்ரேடுகள் ஒவ்வொரு போராட்ட களத்துக்கு போகும்போதும் அதில் முன்னால் நின்று அண்ணன் நல்லகண்ணு வழிநடத்தி செல்கிறார் என்று மானசீகமாக நினைத்து அவரை நெஞ்சிலே நிறுத்தி, அதுவே ஒரு ஊக்கத்தை தரும், உந்துதலை தரும். கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைகாலா செங்கொடிக்கு வீர வணக்கம் செலுத்துகிற தோழர்கள் உள்ளத்தில் மங்காது மறையாது என்றும் ஜொலித்துக் கொண்டிருக்கின்ற பிரகாச ஒளியாக அவர் காலத்தையும் கடந்து வாழ்கிறார் என்பதால் தான் திராவிட கட்சிகளோடு கூட்டணி இருக்கும் என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடைபெற உள்ள நிலையில் அனைத்து கட்சிகளிலும் கூட்டணி பேச்சுவார்த்தையில் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது. இதில் பாமகவின் ராமதாஸ் தரப்பு இன்னும் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடவில்லை. இந்நிலையில் தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய பாமக நிறுவனர் ராமதாஸ் கூட்டணி அமைப்பதற்கான களம் சரியாக அமையவில்லை என தெரிவித்தார். 28ஆம் தேதிக்குள் கூட்டணி குறித்த அறிவிப்பை வெளியிடுவதாக குறிப்பிட்ட ராமதாஸ், திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி இருக்கும் என திட்டவட்டமாக தெரிவித்தார். தேர்தல் ஏற்பாடு குறித்து தேர்தல் ஆணையர் குழு இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டு வருகிறது. தமிழ்நாடு, கேரளம், மேற்கு வங்கம், அஸ்ஸாம் ஆகிய 4 மாநிலங்களுக்கும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கும் ஏப்ரல், மே மாதங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. அதற்கான தேர்தல் தேதி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த திருத்தத்தின் வாயிலாக மறைவு, இடப்பெயர்ச்சி உள்ளிட்டவை கண்டறியப்பட்டு சுமார் 74 லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டன. தொடர்ந்து தேர்தல் தேதியும் விரைவில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் தேர்தல் ஆயத்த பணிகளை ஆய்வு செய்வதற்காக இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமார் தலைமையிலான குழு சென்னைக்கு வருகை தந்துள்ளது. சென்னைக்கு வருகை தந்த இந்த குழுவை தமிழ்நாடு தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் வரவேற்றார். இதனைத் தொடர்ந்து இக்குழுவினர் இன்று தமிழ்நாட்டில் ஆய்வு பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர். தாவேகா நிர்வாகிகள் ஊடக விவாதங்களில் பங்கேற்க கூடாது என அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் தெரிவித்துள்ளார். தனியார் தொலைக்காட்சியில் நடைபெற்ற விவாத நிகழ்ச்சிகளில் தாவேகா சார்பில் பேசிய நபர்களின் கருத்துக்கள் விமர்சனத்துக்குள்ளானது. இந்நிலையில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் என். ஆனந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தலைமை கழகத்தின் அனுமதியின்றி கழக மாநில மற்றும் மாவட்ட கழக நிர்வாகிகள், தோழர்கள் யாரும் எவ்வித ஊடக விவாதங்களிலும் பங்கேற்க கூடாது என அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். பொதுவெளியில் நடத்தப்படும் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகள், விவாதங்கள், நேரடி பேட்டிகள் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட சமூக ஊடகங்களுக்கு நேர்காணல் வழங்குவது உள்ளிட்டவை குறித்து தலைமை கழகத்தின் முன் அனுமதி கண்டிப்பாக பெற வேண்டும் எனவும் அவர் கேட்டுக்கொண்டுள்ளார். தமிழ்நாட்டில் காலியாக உள்ள 6 மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கியுள்ளது. மாநிலங்களவை எம்பிக்களுக்காக உள்ள திருச்சி சிவா, கனிமொழி சோமு, என்.ஆர். இளங்கோ, அந்தியூர் செல்வராஜ், தம்பிதுரை, ஜி.கே. வாசன் ஆகிய 6 பேரின் பதவிக்காலம் ஏப்ரல் மாதத்துடன் முடிய இருக்கிறது. இந்நிலையில் இந்த 6 இடங்களுக்கான தேர்தல் மார்ச் 16ஆம் தேதி நடைபெறும் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகத்தின் கூடுதல் செயலாளர் சாந்தி தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும், தமிழ்நாடு சட்டமன்ற பேரவை செயலகத்தின் இணை செயலாளர் தேன்மொழி உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியாகவும் நியமனம் செய்யப்பட்டுள்ளார். இந்நிலையில் இதற்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியது. சென்னை தலைமை செயலகத்தில் உள்ள தேர்தல் நடத்தும் அதிகாரி அலுவலகத்தில் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை வேட்புமனுக்களை தாக்கல் செய்து வருகின்றனர். நெல்லை, விருதுநகர், ஈரோட்டில் ரூபாய் 117.65 கோடியில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார்.
தமிழகத்தில் 2ஆம் மற்றும் 3ஆம் கட்ட நகரங்களில் 50,000 சதுர அடி முதல் 1,00,000 சதுர அடி கட்டுமான பணி பரப்புடன் மினி டைட்டில் பூங்காக்களை அமைக்க தமிழ்நாடு அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அதன்படி விழுப்புரம், தஞ்சாவூர், சேலம், தூத்துக்குடி, திருப்பூர், வேலூர், காரைக்குடி ஆகிய இடங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் ஏற்கனவே திறக்கப்பட்டு வெற்றிகரமாக செயல்பட்டு வருகின்றன. மேலும் திருவண்ணாமலை, நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்க கட்டுமான பணிகள் நடைபெற்று வருகின்றன. நாகர்கோவிலில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பிப்ரவரி 25ஆம் தேதி அடிக்கல் நாட்டினார். நாகை, கரூர், புதுக்கோட்டை ஆகிய பகுதிகளில் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு விரைவில் அவற்றின் கட்டுமான பணிகள் தொடங்கப்பட உள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி வாயிலாக நெல்லை, விருதுநகர், ஈரோட்டில் மினி டைட்டில் பூங்கா அமைக்க அடிக்கல் நாட்டினார். இந்த நியோ டைட்டில் பூங்காக்கள் அமைப்பதன் மூலம் 1800 பேருக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி ஈரோடு மாவட்டம் கங்காபுரம் கிராமத்தில் 39.87 கோடியில் நியோ டைட்டில் பூங்கா அமைக்கப்பட உள்ளது. நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் 39.6 கோடியிலும், விருதுநகரில் 38.72 கோடியிலும் மினி டைட்டில் பூங்காக்கள் அமைக்கப்பட உள்ளன. அதையெல்லாம் உணர்ந்து அதனால குமரி மாவட்டத்துக்கான 6 புதிய அறிவிப்புகளை இப்போ நான் உங்களிடத்தை வெளியிட போறேன். முதல் அறிவிப்பு, சுற்றுலா பயணிகள் அதிக அளவு வருகை தரக்கூடிய கன்னியாகுமரி நகராட்சியின் குடிநீர் தேவைகளை நிறைவு செய்ய பழையாற்றிலிருந்து கூடுதல் நீர் வழங்க 28 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய திட்டம் செயல்படுத்தப்படும். மேலும் முக்கடலும் சங்கமிக்கக்கூடிய இந்த பகுதியில் 25 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கழிவுநீர் சுத்திகரிப்பு நிலையம் ஒன்று அமைக்கப்படும். இரண்டாவது அறிவிப்பு, குளச்சல் நகராட்சி மற்றும் மண்டைக்காடு பேரூராட்சி பொதுமக்களுடைய நீண்டகால கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் ஏவிஎம் கால்வாய் 1 கோடியே 20 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புனரமைக்கப்படும். சில தேர்தல் நேரத்தில் மட்டும் உங்களை வட்டம் அடிப்பாங்க, தேர்தல் நேரத்தில் மட்டும் வருவாங்க. தேர்தல் சீசன் என்கிற காரணத்தினால மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களும் இனி அடிக்கடி தமிழ்நாட்டு பக்கம் வரப்போறார். ஏற்கனவே வர ஆரம்பிச்சிட்டாரு, இன்னும் வரவர். அதை நினைச்சு அவருடைய கூட்டணியிலே பயப்படுறாங்க. வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு அருகே 5 மாத ஆண் குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பேரணாம்பட்டு அடுத்த நலங்காநல்லூர் கிராமத்தை சேர்ந்த தம்பதியினர் சரத்குமார், பவித்ரா. இவர்களுக்கு திருமணமாகி 1.5 ஆண்டுகள் ஆன நிலையில் 5 மாதங்களுக்கு முன்பு ஆண் குழந்தை ஒன்று பிறந்தது. இந்நிலையில் சரத்குமார் சென்னைக்கு வேலைக்காக சென்றபோது கணவன் மனைவிக்கு இடையே பிரச்சனை ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இதனிடையே பவித்ராவிற்கு போன் செய்த போது அவர் எடுக்காததால் அருகில் இருக்கும் தனது பாட்டியை வீட்டிற்கு சென்று பார்க்கும்படி சரத்குமார் கூறியுள்ளார். அப்போது ஆண் குழந்தை உயிரிழந்து கிடந்த நிலையில் பவித்ரா தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதை கண்டு அதிர்ச்சி அடைந்தார். தொடர்ந்து இது குறித்து சரத்குமாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. பின்னர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு காவல்துறையினர் பவித்ரா மற்றும் குழந்தையின் உடலை கைப்பற்றி பேரணாம்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 5 மாத குழந்தையை கொன்றுவிட்டு தாய் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்த்த கனமழையால் வாகன ஓட்டிகள் அவதி அடைந்துள்ளனர். கோவில்பட்டி மற்றும் அதன் சுற்று வட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து காணப்பட்ட நிலையில் நேற்று மாலை திடீரென லேசான சாரல் மழை பெய்தது. தொடர்ந்து கனமழை கொட்டி தீர்த்தது. சுமார் 1 மணி நேரத்திற்கு மேலாக கோவில்பட்டி நகரில் கொட்டி தீர்த்த மழையால் சாலைகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. குறிப்பாக கோவில்பட்டி மந்தித்தோப்பு சாலையில் மழை நீருடன் சாக்கடை நீரும் கலந்து சாலையில் ஓடியது. இதனால் பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் கடும் அவதி அடைந்தனர். அதேபோல் கழுகுமலை, கயத்தாறு, எட்டயபுரம், இனாமணியாச்சி, நாலாட்டின்புதூர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை பெய்தது. சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் மேம்பாட்டு நிதியில் இருந்து மேடவாக்கத்தில் 1.76 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட சமுதாய நலக்கூடத்தை எம்எல்ஏ எஸ். அரவிந்த் ரமேஷ் பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார்.
சென்னை சோழிங்கநல்லூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மேடவாக்கம் ஊராட்சியில் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் மேம்பாட்டு நிதியில் இருந்து 1,76,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் சமுதாய நலக்கூடம் கட்டப்பட்டுள்ளது. இதனை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் காணொலி காட்சி வாயிலாக திறந்து வைத்தார். தொடர்ந்து சோழிங்கநல்லூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் அரவிந்த் ரமேஷ் சமுதாய நலக்கூடத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்தார். இதனை அடுத்து கோவிலம்பாக்கம் விடுதலை நகரில் CMDA நிதியில் இருந்து 28.60 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட பூங்காவை சோழிங்கநல்லூர் எம்எல்ஏ எஸ் அரவிந்த் ரமேஷ் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே 14 வயது சிறுமியை கர்ப்பமாக்கிய வழக்கில் தொழிலாளிக்கு 40 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. சென்னிமலை அம்மாபாளையம் பகுதியை சேர்ந்தவர் அன்புரோஸ். இவருக்கு திருமணமாகி 2 மகன்கள் உள்ளனர். இந்நிலையில் சென்ட்ரிங் தொழிலாளியான அன்புரோஸ் தன் வீட்டின் அருகே வசித்து வந்த 14 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததோடு வெளியில் சொன்னால் கொலை செய்து விடுவேன் என கூறி கர்ப்பமாக்கியுள்ளார். இது தொடர்பாக சிறுமியின் பெற்றோர் அரச்சலூர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் அன்புரோஸை போலீசார் கைது செய்தனர். இந்த வழக்கை விசாரித்த ஈரோடு மகிழா விரைவு நீதிமன்ற நீதிபதி சொர்ணகுமார் சிறுமிக்கு பாலியல் துன்புறுத்தல் கொடுத்த அன்புரோஸுக்கு 20 ஆண்டுகள் கடுங்காவல் தண்டனை விதித்தார். மேலும் வெளியே கூறினால் கொன்று விடுவதாக மிரட்டியதற்காக 20 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து தீர்ப்பளித்தார். பாதிக்கப்பட்ட சிறுமிக்கு 5 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கவும் தமிழக அரசுக்கு பரிந்துரைத்து செய்து நீதிபதி உத்தரவிட்டார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே சேதமடைந்த சாலையை சீரமைக்க அலட்சியம் காட்டி வரும் அதிகாரிகளை கண்டித்து தேங்கிய மழை நீரில் சோப்பு போட்டு குளித்து இளைஞர் ஒருவர் நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். கோவில்பட்டி முத்துநகர் பகுதியில் கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்ட சாலை சேதமடைந்து காணப்படுவதால் அப்பகுதி பொதுமக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். எனவே புதிய சாலை அமைத்து தர வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தும் எவ்வித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் தேங்கிய மழை நீரில் சோப்பு போட்டு குளித்து தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியின் இளைஞர் அணி மாவட்ட தலைவர் கனி நூதன போராட்டத்தில் ஈடுபட்டார். மதுரையில் 9 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி ஃபெடரேஷன் ஆஃப் ரெவென்யூ அசோசியேஷன் கூட்டமைப்பினர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஃபெடரேஷன் ஆஃப் ரெவென்யூ அசோசியேஷன் கூட்டமைப்பின் சார்பில் கால வரையறையற்ற வேலை நிறுத்தம் மற்றும் தொடர் காத்திருப்பு போராட்டம் நடைபெற்றது. இதில் 200க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறை சங்கங்களின் கூட்டமைப்பினர் கலந்து கொண்டு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையில் உள்ள அனைத்து காலியிட பணிகளையும் காலமுறை ஊதியத்தில் நிரப்ப வேண்டும், தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் மூலம் தேர்வு செய்யப்படும் கிராம நிர்வாக அலுவலர்களின் கல்வி தகுதியை பட்டப்படிப்பாக நிர்ணயம் செய்ய வேண்டும் உள்ளிட்ட 9 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். அரசாணைகளாக வெளியிடாததன் காரணமாக பராவின் மாநில மைய முடிவின் அடிப்படையில் 3 கட்ட போராட்டங்களாக தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். 10ஆம் தேதி சாலை மறியல், மிக எழுச்சியான சாலை மறியல் 38 மாவட்டங்களில் நடைபெற்றது. அதைத் தொடர்ந்து 19ஆம் தேதியிலிருந்து 23ஆம் தேதி வரைக்கும் கருப்பு பட்டை அணிந்து பணிபுரிந்தோம். இப்போ 3வது கட்டமாக வேலை நிறுத்த போராட்டத்துக்கு வந்திருக்கோம். நேற்றிலிருந்து இந்த வேலை நிறுத்த போராட்டம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இன்று அந்த வேலை நிறுத்த போராட்டம் 38 மாவட்டங்களையும் காத்திருப்பு போராட்டமாகவும் சேர்த்து நடைபெற்று வருகிறது. எங்களுடைய வாழ்வாதார கோரிக்கை, மிக முக்கியமான 9 அம்ச கோரிக்கைகளை இந்த அரசு உடனடியாக தர்றேன்னு சொல்லி வாக்குறுதி அளித்த அந்த கோரிக்கைகளை உடனடியாக அரசாணைகளாக வெளியிட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இந்த போராட்டம் நடைபெறுகிறது. மிக முக்கியமான கோரிக்கைன்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வருவாய்த்துறை அலுவலர்கள் பணி பாதுகாப்பற்ற சூழ்நிலையில் பணிபுரிஞ்சுக்கிட்டு வராங்க. மணல் கொள்ளையை தடுக்க போன தூத்துக்குடியை சேர்ந்த கிராம நிர்வாக அலுவலர் லூது பிரான்சிஸ் அவருடைய அலுவலகத்தில் வைத்தே வெட்டி படுகொலை செய்யப்படுகிறார். அதற்கு பின்பாகவும் இந்த அரசு உடனடியாக அந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றாததன் காரணமாக உடனடியாக இந்த பணி பாதுகாப்பு சட்டத்தை நிறைவேற்றணும் என்பதை வலியுறுத்தி 38 மாவட்டங்களில் இந்த போராட்டம் நடைபெற்றுக் கொள்கிறது. செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிழக்கு கடற்கரை சாலையில் டாரஸ் லாரி மீது கார் மோதிய விபத்தில் மாமியார் மற்றும் மருமகள் ஆகிய இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். பனையூரில் இருந்து 4 பேர் புதுச்சேரி நோக்கி காரில் சென்று கொண்டிருந்தனர். இந்நிலையில் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கிழக்கு கடற்கரை சாலையில் வந்து கொண்டிருந்த போது எதிரே வந்த டாரஸ் லாரி மீது கார் அதிவேகமாக மோதியது. இந்த விபத்தில் லாரியின் முன்பகுதியில் கார் சிக்கிக் கொண்டது. மேலும் இந்த விபத்தில் காரில் பயணம் செய்த மாமியார் மற்றும் மருமகள் இருவரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர்.
தொடர்ந்து படுகாயமடைந்த அண்ணன் தம்பி இருவரும் செங்கல்பட்டு அரசு பொது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து செய்யூர் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நடைமுறைப்படுத்த முடியாத திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வருகிறார் என பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி விமர்சித்துள்ளார். தமிழக அரசின் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை சார்பில் பொள்ளாச்சி ஆனைமலை கிணத்துக்கடவு வட்டாரத்தில் உள்ள 400 கர்ப்பிணி பெண்களுக்கு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சி நடத்தப்பட்டது. பொள்ளாச்சி ஜோதிநகர் பகுதியில் உள்ள தனியார் மண்டபத்தில் பொள்ளாச்சி சார் ஆட்சியர் ராமகிருஷ்ணசாமி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பொள்ளாச்சி பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வரசாமி கலந்து கொண்டு சமுதாய வளைகாப்பு நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து கர்ப்பிணி பெண்களுக்கு புடவை, வளையல், மஞ்சள், குங்குமம் உள்ளிட்ட சீர்வரிசை பொருட்கள் வழங்கப்பட்டது. பின்னர் கர்ப்பிணி பெண்களுக்கு மாலை அணிவித்து வளையல் அணிவித்தும் வளைகாப்பு நடத்தப்பட்டது. இதனை அடுத்து செய்தியாளர்களை சந்தித்த பாராளுமன்ற உறுப்பினர் ஈஸ்வர சுவாமி செயல்படுத்த முடியாத திட்டங்களை தேர்தல் அறிக்கையாக எடப்பாடி பழனிசாமி வெளியிட்டு வருகிறார் என விமர்சித்து பேசினார். நிச்சயமாக தளபதி அவர்கள் ஆட்சிக்கு வந்தால் சொன்னதை செய்வார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு ஏற்பட்டிருக்கின்றது. இந்த தேர்தல் காரணமாக கூட இந்த நீதிமன்றம் சென்று தடை பெற்று விடுவார்கள் மகளிர் உரிமை தொகை வழங்குவதற்கு என்பதை அறிந்த முதலமைச்சர் அவர்கள் முன்தொகையாகவே 3 மாத தொகையும் கோடைகால சிறப்பு நிதியும் வழங்கியிருக்காங்க. அப்போ மக்கள் மீது என்ன அவர்களுக்கு ஒரு நம்பிக்கை மரியாதை இருந்தால் அது இந்த திட்டத்தை எப்படி செயல்படுத்தணுங்கிற செயல்படுத்திட்டு இருக்காரு. நாம் மீண்டும் திராவிட மாடல் 2.0 ஆட்சி அமையும், அது எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அந்த சமயத்தில் தளபதி இப்பயே சொல்லியிருக்காரு, மாதம் 2000 ரூபாய் வழங்கப்படும் சொல்லியிருக்காரு. நிச்சயமாக 2000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கப்படும். அது மக்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நமது முதலமைச்சர் அவர்கள் சொன்னால் செய்வார்கள் என்ற நம்பிக்கை இருக்குது. ஆக மக்கள் ஏகோபித்த ஆதரவு இருக்கின்றது. நிச்சயமாக வர தேர்தலை நீங்களே பார்ப்பீங்க. கோவை மாவட்டத்தில் கொங்கு மண்டலத்தில் அனைத்து தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெறுவார்கள் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரில் மறைந்த கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் ஆர் நல்லக்கண்ணுவின் திருவுருவ படத்திற்கு திமுக சார்பில் மெழுகுவர்த்தி ஏந்தியும் மலர் தூவியும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர்களில் ஒருவரும் சுதந்திர போராட்ட வீரருமான தோழர் ஆர் நல்லக்கண்ணு நேற்று காலமானார். இந்நிலையில் பல்வேறு அரசியல் கட்சியினரும் அவருக்கு அஞ்சலி செலுத்தி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக திருப்பூர் 8வது வார்டு திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் சார்பில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. பிச்சம்பாளையம் பேருந்து நிறுத்தம் அருகே திராவிட முன்னேற்ற கழகத்தின் வணிகர் அணியின் மாவட்ட துணை அமைப்பாளர் காந்தி தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் திமுக தலைமையிலான கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு நல்லக்கண்ணு அவர்களின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவியும் மெழுகுவர்த்தி ஏந்தியும் வீர வணக்கம் செலுத்தினர். நாட்டை விற்கும் கும்பலுடன் கைகோர்த்து கொண்டு பல லட்ச கோடிகளை சுருட்டியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் குற்றம் சாட்டியுள்ளார். தர்மபுரி மாவட்டம் ராஜாபேட்டையில் தர்மபுரி மேற்கு மாவட்ட திமுக சார்பில் ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், தமிழ்நாடு தலைகுனியாது பரப்புரை பொதுக்கூட்டம் நடைபெற்றது. தர்மபுரி திமுக மேற்கு மாவட்ட செயலாளரும் முன்னாள் உயர்கல்வித்துறை அமைச்சருமான பழனியப்பன் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமன்ற உறுப்பினர் எழிலரசன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது பொய் பித்தலாட்டத்தை கொண்டு 4.5 ஆண்டுகள் பொதுமக்களை ஏமாற்றி பொதுமக்களின் பணத்தை சுருட்டி பல லட்சம் கோடிகளை சுருட்டியவர்தான் எடப்பாடி பழனிசாமி என விமர்சித்தார். மேலும் நாட்டை விற்கும் கும்பலுடன் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்துள்ளார் எனவும் குற்றம் சாட்டினார். தனிமையில் தவித்த பஞ்ச் குரங்கை 2.27 கோடி ரூபாய் கொடுத்து தத்தெடுக்க ஆண்ட்ரூ டேட் முன்வந்துள்ளார். சமீபத்தில் பிற குரங்குகளால் துன்புறுத்தப்பட்ட குரங்கு ஒன்று தனிமையில் ஒரு பொம்மையை வைத்துக் கொண்டு சுற்றி திரிந்தது. தனிமையில் தவித்த அந்த குரங்கு வீடியோக்கள் மூலம் பஞ்ச் குரங்கு என வைரலானது. இந்நிலையில் அந்த குரங்கை 2.27 கோடி ரூபாய்க்கு வாங்க ஆண்ட்ரூ டேட் முன் வந்துள்ளார். குரங்கை காப்பாற்றி பாதுகாப்பான சூழலில் வைக்கவே இந்த சலுகை என டேட் தெரிவித்துள்ளார். ஆனால் பாதிக்கப்பட்ட குரங்கை உரிய பாதுகாப்பு மையங்களில் வைத்து சரியாக பராமரிப்பு கொடுப்பதே நல்லது என விலங்கு நல ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளனர். மீண்டும் தலைப்பு செய்திகள். மறைந்த நல்லக்கண்ணு உடலுக்கு அரசு சார்பில் இறுதி மரியாதை. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், நடிகர் ரஜினிகாந்த் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி.
நல்லக்கண்ணு உடலுக்கு வைகோ நேரில் அஞ்சலி. அவரது மறைவு ஈடு செய்ய முடியாத பேரிழப்பு என பேட்டி. திராவிட கட்சிகளோடுதான் கூட்டணி. தேர்தல் கூட்டணி குறித்து 28ஆம் தேதிக்குள் அறிவிப்பதாக ராமதாஸ் பேட்டி. தேர்தல் ஏற்பாடு குறித்து தேர்தல் ஆணையர் குழு சென்னையில் ஆய்வு. அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுடன் தலைமை தேர்தல் ஆணையர் ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.